வாங்க. சாமி, இவங்க தஞ்சாவூர்லேருந்து வரும்போது மச்சி சும்மா கார் அல்லுதுடா. ஆமா ஜீவா, நியூ மாடல்ல. மச்சான் கம்பெனியில் ரூம் தராங்கல்ல ஜீவா? சொல்லு மச்சான். கம்பெனியில் ரூம் தராங்கல்ல? அப்படி தாண்டா சொன்னாங்க. நீங்க ஏன்டா ரூம்ல தங்கணும்? என் கூட என் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கோங்க. நானும் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்கேன். என்ன சொல்றீங்க? ஆமாம் மச்சான், ராய்க்கூடே தங்கலான்னு நினைக்கிறேன். என்ன தங்கலாமான்னு கேட்குற? தங்கி தான் ஆகணும். சரி, ஓகே மச்சான். கெஸ்ட் ஹவுஸ் வந்துருந்தாங்க, கோஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கு. போட்டு தக்கிட வந்தாச்சு. டியூப் லைட் தரையில இருக்குது, மேலே உள்ளதுதான் கீழே தெரியுதா? அடா ஆத்தே, எத்தாத்தண்டி வீடு. பொம்மைக்கெல்லாம் ஜோபா போட்டு வச்சிருக்காங்க. வீடு எப்படி இருக்கு? மச்சான் வீடு சூப்பரா இருக்குடா. ஐ ஐ ஐ ஐ ஐ ஹலோ, கொப்பாமாவா? புச்சுக்கு 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 புச்சுக்கு. கருப்பு, சாப்பாடு ரெடி பண்ணு. சரிங்க ஐயா. ஆண்டவா, நயன்தாரா மாதிரி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி விடு ஆண்டவா. என்னடா அது? என்னடா பண்றா மாப்பிள்ள? என்னடா ஆச்சு உனக்கு? இப்படி பண்ணிட்டு இருக்க? டேய் ஐயா, என்னடா பூஜை ரூம்ல கக்கா பரம இருக்கா? டேய் நடிக்கிறியா? டேய் என்னடா பண்ற? சாப்பிடுவாங்க ஐயா. வாடா சாப்பிட போவோம். டேய் என்னடா நீ கலாய்கிறியா? என்னடா இப்படி பண்றியடா என்ன வச்சு? காமெடியா? என்ன மச்சான் அவன் என்ன ஓட்டுவான்? போய் சாமி ரூம்ல உட்காந்துருக்கான் மச்சான். இவன் என்னடா பேயறஞ்ச மாதிரி உட்காந்துருக்கான். உட்றா, நீ சாப்பிட்ற. என்னென்ன ஆச்சு இவனுக்கு? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏதோ பயந்த மாதிரியே இருக்காருங்க. என்ன மச்சான், படுத்துட்டானா?
இல்லடா உள்ளே தான்டா உட்காந்துருக்கான். முடியல மச்சான். வா மச்சான் என்ன கார்ல சிவப்பா ஏதோ? இதான் மச்சான். இது ஒண்ணும் இல்ல மச்சான். இது சும்மா டேய் ஓ மேலடா கார்ல. இல்லடா இது ஒண்ணும் இல்லடா. மச்சான் ரத்த மாதிரி இருக்குடா. இல்லடா இது ஆட்ட ஒண்ணு அடிச்சிட்டா மச்சான். தம்பி இது ஆளு ரத்தம் மாதிரி இருக்கு, ஆட்டு ரத்தங்கிறீங்க. டேய் என்னடா மறைக்கிற, உண்மையை சொல்லு. இல்ல மச்சான், ஆட்டு ரத்தம் தான் மச்சான் அது. டேய் உண்மையை சொல்றா. நான் முழிச்சு பார்க்கும்போது தனியா புலம்பிட்டு தான் மச்சான். என்னடான்னு கேட்கும்போது மச்சி அண்ணா அண்ணா ஏன்டா சொல்ல? பாட்டிலே அவுட் ஆனால உன்ட்ட சொன்னா பயப்படுன்னு தான் மச்சான் சொல்லல. என்னடா பண்றது இப்போ? அதை கண்டு தாங்க அவர் பயந்துருக்காரு. இதான் சாமி நடந்தது, அதனால அவர் இந்த மாதிரி. நீ இடிச்சிட்டு வந்த ஆத்மா, பல ஆசைகளையும் பல கனவுகளையும் கொண்ட ஆத்மா, அது ஓ மூலமா தீர்த்துக்க ஆசைப்படுதுடா. இதுக்கு என்ன சாமி பரிகாரம் பண்றது? இந்தா இதை கொண்டு போய் வீட்டுக்கு முன்னாடி கட்டு. இந்தா இதை எடுத்துட்டு போய் வீட்டை சுத்தி தெளி. இந்தா இதை 2 பேரும் கையில கட்டிக்கிங்க. அவனை கிட்ட கொண்டு வா, கிட்ட வா. ஆத்தா காளி, இனி எதுவும் பிரச்சனை வராதுல்ல சுவாமி? அந்த காலத்தை சீக்கிரமா முடிச்சிருங்க. ஆயிடா ஜீவா. ஹாய்டா மச்சான். என்னடா பண்றா? டேய் என்னடா உன்ட்ட எத்தனை ஆர்டர் சொல்றது? ஏன்டா அப்படி பண்ணிட்டு அலையறா? டேய் டேய், தண்ணி ஏன்டா எடுத்துட்டு வா, அவனை வச்சுக்கிட்டு ஒரே தொல்லையா இருக்கு. டேய் ஏந்திரா ஃபஸ்ட்டு. ஏன்டா போடா. ஏன்டா மச்சான் திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிட்டு இருக்காரு? நேத்துனாடா போய் சாமிகிட்ட கயிறு கட்டிட்டு வந்தோம். டேய் மச்சான் டேய் என்னடா சாமி சாமின்ட்டு பொறுமையா இருடா மச்சான். என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கா? விட மாட்டான்டா. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? கிளம்பு. உன்னோட பெரிய ரோதனையாவே இருக்கு இப்ப. வட கிளம்புவோம். ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? நான் கெஸ்ட் ஹவுஸ்ல தான்டா இருக்கேன். ஹாய்டா, என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? ஏன் மச்சான் உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. சைட்ல ஒரே பிரச்சனைடா. தம்பி கயிறு எங்க? அதை ஏன்னா கேட்குறீங்க? கயிறை கட்டி சைட்ல விட்டேன். என்னது கயிறை விட்டு எறிஞ்சிட்டியா? ஏன்டா? அதுக்கு இப்ப என்னடா? டேய் மச்சான் அவன் பின்னாடி ஏதோ. டேய் மச்சான் பயந்துட்டான்டா. என்ன பார்த்தா விளையாட தெரியல. டேய் மச்சான் சீரியஸ் ஆயிட்டான்டா அவன். இப்போ வருவான் பாறேன். டேய் மச்சி ஒன்னா படுத்துக்கொண்டா. போட்டுக்க போ. சொல்லலாம் நான் கேட்பான் பாப்போம். சும்மா டேய் டேய் மச்சி என்னடா ஆச்சு? டேய் கிருஷ்ணா இங்க பாறவனா? டேய் ஆண்டா தூங்கும் போது போட்டு உசுர எடுக்கிற. என்னடா இங்க பாறவனா? என்னடா அவன் சேதி விக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கான்? மூட்டு பர்றா. டேய் எஞ்சி பாறவனா? யாத்தே மாரியாத்தா. ஐயோ மாப்ளடா. டேய் மச்சான் மச்சாலே. ஐயோ டேய் மச்சான். ஏய் யாரடா பாக்குற? எனக்கு தெரியல. என் மேல எந்த தப்பு இல்ல. எங்கடா பார்த்து பேசுற? என் ரத்தத்தை பார்த்தல.
ரத்தத்தை பார்க்காம ஒரு ரத்தத்தை பக்கம் விட மாட்டேடா. கமிங் மேடம். வாங்க உட்காருங்க. இப்போ எப்படி டாக்டர் இருக்கான்? இப்போ பரவாயில்லாம இருக்காங்க. இன்னும் 1 வீக் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். பேய் பிடிச்சதுலேருந்து இப்படி தான் மேடம் பண்ணிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக பேய் பிசாசு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்மளா நினச்சிக்கிறது தான். சைக்காட்ரிக்கலாக அதை என்ன சொல்வோம் அப்படின்னா டெலியூஷனல் டிசார்டர் அப்படின்னு சொல்வோம். அவங்க இல்லாத ஒரு விஷயத்த அவங்களே ஒரு கற்பனை பண்ணி அவங்க ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ நார்மல் ஆகிட்டாங்க, க்யூர் ஆகிடுவாங்க. ஓகே டாக்டர். ஓகே மேடம். சரி வாங்க. தேங்க்யூ. ஹலோ, குட் மார்னிங் சார். 2 days லீவ் வேணும் சார். ஃபைலை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ போ. ஓகே. கிருஷ்ணா, கிருஷ்ணா, உன்ன தான் கூப்பிட்றான். ஏய் என்னடா மேனேஜர் ஃபைல் கொடுப்பாரு, வாங்க. நீ போட, நான் பார்த்துக்கிறேன். சார் சார் வெளில யாரோ கூப்பிட்றாங்க. கூப்பிட்றாங்க. போடாங்க நல்லா. டேய் மிச்சி மிச்சி ப்ளீஸ்ரா. டேய் பாஸ் பண்ணி வச்சிடறேன். போடா. வரேன்டி இரு. சார் மிச்சி டேய் ஸ்டார்ட் பண்ணி விளையாடுறா. எறா ஜாஸ்திக்கா. என்னடா ஓ வந்திருக்கா. யாரா வந்திருக்கா? டேய் என்னடா இப்படிதான் அங்க போனா இங்க வந்தா திரும்ப இப்படியே ஆரம்பிக்கிற? வாடா ஏஞ்சிட்டு வாடா. வாடா பார்க்கலாம். வாடா. யாரு? நான் ராக்கி சார், மேனேஜர். ஃபைலை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சரி ஓகே. சார் என்னை பார்த்து பயந்து போனவரை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இந்த காரில் தானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விழுப்புரத்தில் ஆக்சிடென்ட் ஆச்சு. உங்களுக்கு எப்படி தெரியும்? சார் அவர் ஆஸ்பத்திரி கூட்டு போய் காப்பாற்றினதே நாங்கள் தான் சார். சாகலையா அவரு? இது சாகலை சார் அவர் இப்போ உயிரோட தான் சார் இருக்காரு. கண்டவன் பிரம்மையா? சாகலல்ல. நான் யாரையும் கொல்ல. நான் யாரையும் கொல்லல. என்னோட ஒரு நிமிஷம் பயத்தினால விபத்து என்பது எதிர்பாராதது. தப்பி ஓடி மறையாமல் உயிர் காத்து உயர்ந்து நில். Accidents are unexpected. Don't try to get rid of it. Save life, stand with pride.